வணக்கம் and welcome to the show. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital Fertility Center and Artika Girl Company. சித்து, பொதுவா வந்து பார்த்தனா வீட்ல என்ன மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இருந்தா வீடு அப்படியே கலகலன்னு அப்படியே அழகா இருக்கும். உங்கள மாதிரி குட்டி குழந்தை. எஸ் பேபி தான். ஆமாண்டா. ஆமா, அதே மாதிரிதான் ஒரு வீட்டுல வந்து பெண்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த வீடு எப்பவுமே பார்த்தனா சந்தோஷத்துல ஹாப்பினஸா மங்களகரமா இருக்கும். அப்படியே அதிர்ஷ்டம் பார்த்தனா கூரைய பிச்சுக்கிட்டு சும்மா கொட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படி அதிர்ஷ்ட லட்சுமி அப்படின்னா உங்க வீட்டுல வந்து பணம் கொட்டுன்னு கொட்டிருக்கும். உங்க அப்பா ஆடி கார்ல போயிருப்பாரு, ஈசிஆர்ல வீடு வாங்கிருப்பீங்க, அப்படிலாம் சொல்லி இருக்கணுமே. ஆனா நேத்து உங்க அப்பா என்னன்னு பார்த்தா டெஸ்ட்ல ஒரு 500 ரூபாய் இருந்தா அனுப்புப்பா, இப்படி ஒரு புள்ளைய பத்தி ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு எனக்கு கில்லாடி ராணி சொல்ல பேமெண்ட் தரமாட்டாங்க. அதிர்ஷ்டம்ன்றது காசு மட்டும் கிடையாது, ஆடி கார் மட்டும் கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை, நோய் நொடியே இல்லாம என்ன மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அதுதான் உண்மையான லைஃப். சோ அந்த மாதிரி ஒரு 4 வீட்டை சும்மா நச்சுன ஹாப்பியா ஹாப்பனிங்கா வச்சுக்கிற மாதிரி சூப்பரான லவ்லியான கண்டஸ்டன்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சோ வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. சோ லெட்ஸ் வெல்கம் our first contestant ராஜேஸ்வரி from Chennai. ஓகே, ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை டான்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டான்ஸை வந்து நம்மளுக்காக ராஜேஸ்வரி அப்படியே தத்ரூபமா ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஆடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து நம்மளுக்காக ஆடி காமிச்சாங்க. ஸோ சொல்லுங்க ராஜேஸ்வரி, எத்தனை வருஷமா அந்த டான்ஸை நீங்க கத்துட்டு இருக்கீங்க? 15 இயர்ஸா கத்துட்டு இருக்கேன். ஓகே, இது மட்டும் தான் நீங்க ஆடுவீங்க இல்ல வேற ஏதாவது ஆடுவீங்க? எல்லா ஸ்டைலும் ஆடுவேன். எல்லா ஸ்டைலும் ஆடுவீங்க. என்னென்ன ஸ்டைல் ஆடுவீங்களா? இல்ல, இனிமே தான் கத்துக்கணும். இனிமேல் தான் கத்துக்கணுமா? ஓகே ஓகே. கத்து கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க கத்து கொடுங்க. பீச்சில் எல்லாம் அந்த பிள்ளை அடிக்கடி ஷோ பண்ணும், கைத்து நல்லா நடக்கும். ஓகே, கத்து கொடுத்தீங்கன்னா இதையும் கத்துக்கிட்டு ஆடிடும். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அண்ட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ உங்ககிட்ட நிறைய பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நிறைய டாஸ்க் எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்க உங்களோட இடத்துக்கு போயிடலாம். ஸோ நம்ம ஷோவில் வரப்போற அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு? அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா வைஷாலி ஃப்ரம் சென்னை. அதே வேற லெவல் எனர்ஜியோட வந்தீங்க. வந்ததுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடி எங்க எல்லாரையுமே ஆட வச்சு பிரமாதம் பட்டீங்க. தேங்க்யூ. அழகா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகும் அழகு அவள் கண்ணழகு அவள் போல் ஒரு பேரழகு. இந்த ஹேர் ஸ்டைல் வை இது வச்சோன்னே இன்னும் உங்க முகம் வந்து இன்னும் அழகாயிடுச்சு. ஆமா, அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் கேன்சர் சர்வைவர்ஸ்க்காக மொட்டை அடிச்சு ஹேர் டொனேட் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லல உங்ககிட்ட, பெண்கள் எப்பவுமே இருக்கிற இடம் வந்து ஹாப்பியா இருக்கும். நான் அவங்க மட்டும் ஹாப்பியா எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே தியாகங்கள் பண்ணி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. சூப்பர். இதே மாதிரியே அடுத்த வாரமும் காயத்ரியும் இதே மாதிரி கேன்சர் அவங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்காக அவங்களும் அவங்க ஹேர் டொனேட் பண்ண போறாங்க. நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமான், நம்ம தான் அவங்களை என்கரேஜ் பண்ணோம். நான் ஒரு கருத்து சொல்லிக்க விருப்பப்படுறேன். என்னதான் மேக்கப் போட்டு நம்ம அழகா இருந்தாலும் நம்ம பண்ற செயல்ல தான் நம்மளோட அழகு இன்னும் தெரியும். ஸோ இது பத்தியா உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிக்கு எதனா ஒன்று பண்ணுங்க. அது கடைசி காலத்துல உங்க மனசுக்கு நிறைவா இருக்கும். உள்ள வந்தோடனே அழகா ஒரு கருத்தூசியை போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு ஷோவை. ஸோ இன்னைக்கு ஷோ ஃபுல்லா நீங்க நிறைய என்ஜாய் பண்ண போறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. உங்களோட இடத்துக்கு லெட்ஸ் வெல்கம் our next contestant ரஞ்சினி. ஓகே, வெல்கம் டு தி ஷோ ரஞ்சினி. ஓகே, ஸோ நீங்களும் அந்த பம்பர் பிரைஸ் அது மட்டும் இல்லாமல் கில்லாடி ராணி அப்படின்ற பட்டத்தையும் வென்றுட்டு போறதுக்கான வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட இடத்துக்கு செல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஷோட அடுத்த கண்டஸ்டன்ட் சௌமியா. ஸோ சௌமியா, சொல்லுங்க உங்களை பத்தி, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, நான் பள்ளிக்கரணை சென்னையில இருந்து வரேன். மேரிட் அண்ட் எனக்கு 2 daughters. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட 4 கண்டஸ்டன்ட்டும் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ராஜேஸ்வரி, நீங்க வந்த உடனே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டான்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க என்ன பண்றீங்க? அவரும் ஆடுவாரா? அவர் கூட சேர்ந்து நீங்க ஆடுவீங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா முடியாது, நாங்க உங்க ஹஸ்பண்ட் ஆட வச்சு பார்த்தே ஆகணும். ஷோ முடியறதுக்குள்ள நம்ம பாக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்டுக்கு போயிடலாமா? கண்டிப்பா. நம்ம கில்லாடி ராணியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இதானா உங்க டக்கு. ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏவி, அதாவது ஒரு ஆடியோ விஷுவல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ உங்களுக்கு வீடியோனா உங்களுக்கு இந்த எல்இடி வால்ல பிளேஸ் ஆகும், ஆடியோனா உங்களுக்கு கேட்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட நம்ம சித்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாரு. ஸோ ஈச் கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா 10 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ரெடியா? ஸோ இந்த ரவுண்ட்ல நீங்க ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு.
என்ன டாஸ்க் அப்படின்னா உங்க ஃப்ரண்ட்ல வந்து கலர் கலரா ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜூஸை நீங்க குடிச்சிட்டு உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் ஒரு சவுண்ட் நீங்க கொடுத்துட்டு தான் அந்த கேள்விக்கு நீங்க விடை சொல்லணும். சோ நீங்க என்னவா கத்த போறீங்க ராஜேஸ்வரி? யோ யோ அடிக்கடி வீட்டுக்கார கூடுவீங்களா அப்படி? லைட்டா லைட்டா நீங்க கழுத்து மாதிரி கத்தலான் இருக்கிறேன். என்னங்க தத்ரூபமா கத்துறீங்க? ரஞ்சினி நீங்க எப்படி கத்த போறீங்க? நான் கூப்பிடுறேன். ஐயோ சூப்பர். நீங்க? மச்சி நானு. மச்சி நானு. அது என்னது மச்சி நானு? மச்சி நான் இந்த விட சொல்றேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, சோ வந்து சித்து क्वेश्चन கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஜூஸ் எடுத்து அப்படி கல்பா அடிச்சிட்டு கத்திட்டு அப்புறம் தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ரெடியா? ஓகே. क्वेश्चन ரெடியா? ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி ஒரு விஷுவல் வரும். அந்த விஷுவல் நல்லா பார்த்துக்குங்க. அதுல தான் கேள்வி கேட்போம். ஓகேங்களா? ஓகே. எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ். ஹாய். ஹாய். என் தாத்தா இப்போ எப்படி இருக்காரு? அவர் எப்படி இருந்தா நமக்கு என்னங்க, வாங்க போலாம். நோ நோ நோ, ஹி இஸ் தாத்தா. யா, ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கம். ஒரு அரை விட்டதுலயே செட் ஆயிட்டல. சமந்தா இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ஸ்கூட்டியில் வந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூட்டியில் ஒரு கீ இருந்துச்சு இல்லையா, அந்த கீ செயினோட கலர் என்ன? கமான் கழுதை, யூ வின் தி ஃபர்ஸ்ட் பிரைஸ். சொல்லுங்க. ப்ளூ கலர் கீ செயின். ப்ளூ கலரா? நல்லா நல்லா பாத்தீங்களா? ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ. எஸ். எல்இடி கார் உண்மையான ஆன்சரை நீங்களே சொல்லிடுங்க. உங்களை பார்த்தா யோகம் வரும் எல்லாருக்கும். இன்னைக்கு அந்த யோகமே உங்கள்கிட்ட வந்துருக்குது. ஸோ உங்க பக்கத்திலே யோகம் இருக்கு. உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க மூஞ்சி ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? அப்படி சொன்னா கரெக்டாக சொல்லுவீங்க. ஸோ அடுத்து ஒரு ஆடியோ ஒன்று வரப்போகுது. அந்த ஆடியோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. அதுலேருந்து தான் நம்ம கேள்வி கேட்போம். ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உறவுல வேகிறத விட இருந்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ தலைவர் டைலாக் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதில் ஒரு பீப் வந்தது தெரியுமா? அந்த விடுபட்ட வார்த்தை என்ன வார்த்தை? ஐயோ நானு. ஐயோ, சும்மாவே இருக்கலாம். நீங்க சும்மாவே இருந்திருக்கலாம். உண்மையிலே நீங்க சும்மா இருந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க. சன்னியாசியா இருந்திருக்கலாம். என்னது? சன்னியாசியா இருந்திருக்கலாம். அது உங்க வீட்டுக்காரர் யோசிச்சிருப்பாரு. போதும் போதும், குட்டி போட்ட மாதிரி கத்தி நிக்கிறீங்க. பிரம்மச்சாரியா இருந்திருக்கலாம். இதையும் உங்க வீட்டுக்காரர் ஃபீல் பண்ணிருப்பாரு. சரி, ஓகே, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஆன்சரே சொல்லாம ஜூஸ் நல்லா இருக்கும் ஒருத்தங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆடியோ கார். பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். உங்க கூடலாம் ஷோ பண்றதுக்கு தயவு செய்து அதை பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ரவுண்டு எல்லாருமே தப்பா சொன்னதுனால யாருக்குமே பாயிண்ட் இல்லை. ஓகேவா? அடுத்து இந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு போஸ்டர் உங்களுக்காக வரப்போகுது. கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த போஸ்டரில் ஒருத்தர் மாசா உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு இருந்தார் இல்லையா, அது என்ன படத்தோட போஸ்டர்? அவர் யாரு? மச்சி நானு. விஜய். விஜய் படம். யாரு விஜய்? உங்க ஃப்ரெண்டா? ஐயோ நாளைக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இளைய தளபதி விஜய் படம். என்னோட கெஸ் வந்து துப்பாக்கி. துப்பாக்கி படமா? துப்பாக்கி. அத வச்சே சுடுறாங்க. சர்க்கார் விஜய். சர்க்கார் விஜய், இளைய தளபதி விஜய். எல்இடி கார் போஸ்டரை போடுங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அது பாட்டாக இருக்கலாம், இல்லை பஞ்ச் ஸ்டைலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது நல்லா கேட்டுக்குங்க. அதுலேருந்து தான் கேள்வி கேட்போம். ஓகேங்களா? ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். மெதுவா மெதுவா நீ பேசும்போது சுகமா சுகமா நான் கேட்கிறேன். இது சார காத்து என் பக்கம் பார்த்து. ஓகே, இப்போ ஒரு பாட்டு கேட்டீங்க இல்லையா? இந்த பாடலுடைய முதல் வரி என்ன? அதே மாதிரி பாடணும், பாத்துக்கங்க. மச்சி நானு. நீ தான் மச்சி, சொல்லு மச்சி. போ இன்று நீயாக வா நாளை நானாக உன்னை பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா சேராமலே நாம கூத்தாடுவோம். லா 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 லா. லா 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 லா. பெரிய ஓவா இருக்கு. சரி, ஓகே, நீங்க பாடின பாட்டு கரெக்டா இல்லையா அப்படின்றத கேட்டுருவோம்.
ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். இன்று நீயாக வா, நாளை நாமாக ஒன்ன பார்க்க. ஸோ அடுத்து உங்களுக்காக ஒரு விஷுவல் வரப்போகுது. ஓகேங்களா? விஷுவல் ப்ளீஸ். ஸோ நீங்கள் திரையில் பார்த்த அந்த 4 செலிபிரிட்டிஸ் யார்? யோ. ஆர்யா, ரஜினிகாந்த், கமல்னா, விஜய் சேதுபதி. ஸோ நீங்கள்? ஏ ஆர்யா, பி ரஜினி சார், சி தமன்னா, டி த்ரிஷா. த்ரிஷா. நீங்கள்? ஏ ஆர்யா, பி ரஜினி, அப்புறமா சி தமன்னா அண்ட் டி த்ரிஷா. நீங்கள்? ஏ ஆர்யா, பி ரஜினி, சி ஐ திங்க் த்ரிஷா அண்ட் டி வந்து சிம்ரன். ஸோ ஆன்சர் என்ன? நீங்கள் சொன்ன பதில் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துருவோமா? எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். 2 வாய்ப்பு கொடுத்தும் 2 தடவை குடிச்சும் வரல ஒண்ணு. ஸோ இதை யாருமே கரெக்டாக சொல்லாததுனால எல்லாருக்குமே பெரிய முட்டை ஒன்று கொடுத்துரும். ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்க. ஸோ இதான அவங்க டக்கோட முடிவில் நம்ம இப்போ ஸ்கோர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவில் சௌமியா 20 பாயிண்ட்ஸ், வைஷாலி 10 பாயிண்ட்ஸ், ராஜேஸ்வரி 0 பாயிண்ட்ஸ் அண்ட் ரஞ்சனி 0 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மிக சிறப்பாக விளையாண்டு முடிச்சிருக்கீங்க எல்லாரும். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டில் இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட செகண்ட் ரவுண்ட் வாமா மின்னலே. ஸோ இந்த வாமா மின்னலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு குச்சி இருக்கு இல்லையா? சாப்ஸ்டிக் அது பேரு. என்னென்ன? சாப்ஸ்டிக். எங்கள் ஊரில் குச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த குச்சை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இப்படி வாயில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த உங்களுக்கு ஃப்ரண்ட்லலாம் நிறைய அந்த கேன் இருக்கு இல்லையா, டின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டின்னில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். நம்ம அந்த ஓப்பனருக்குள்ள ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வச்சு அழகாக இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அங்கே போய் இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம் பண்ணுற இடத்துல பிரமிட் இருக்கும்ல, ஸோ அந்த பிரமிட் மாதிரி அப்படி மேலே அதுக்கும் மேலே இப்படி அங்கே போய் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இங்கேருந்து இப்படி எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை அப்படி வைக்கணும். இப்படி விழுந்துருச்சுன்னா உங்கள் பாயிண்ட் அவுட்டு. திரும்ப அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்து திரும்ப இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். ஓகேங்களா? ஸோ கிலாடி ராணியோட அந்த வாமா மின்னல் ரவுண்டை முதல்ல விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ராஜேஸ்வரி and Ranjani. And your time starts now. கேள்விப்பட்டிருக்கலாம் டின்னு கட்டுறதுன்னு. அதை எப்படி தான் கட்டணும், எப்படி கட்டிருக்கோம் பார்த்துட்டீங்களா? ராஜேஸ்வரி அண்ட் ரஞ்சினி 2 பேரும் விளையாண்டாங்க. ஸோ அதில் கரெக்டாக டின் கட்டி நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ எங்களோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி 60 பாயிண்ட்ஸ். நாங்களும் விடல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்தது. கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால தேர்ட் ஃப்ளோர் வரல. சோ நாங்க 5 டின்னா அற்புதமா அடக்கி 50 பாயிண்ட்ஸ் எடுத்துறோம். அடுத்து நம்ம விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் வைஷாலி அண்ட் சௌமியா. And your time starts now. அதே சார்மிங்லே குடிங்க. சூப்பர் ஈஸி. அதேதான் பார்த்தா போயிடுங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். வாங்க நம்ம தான் வீடியோ போ. சூப்பர். வைங்க. சூப்பர் கவர் ஆயிட்டாரு. வாங்க ஈஸி.
பொறுமையா பண்ணுங்க, ரொம்ப பொறுமையா 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 வைங்க 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 வைங்க. அப்படியே டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் டவுன் 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 டவுன். அடுத்து அடுத்து ஏய் தொட்டாங்களி இஸ் ஹேவிங் ஃபன்னா. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, வழக்கம் போலவே இந்த சைடு நிக்கிறவங்க எப்போதுமே ஜெயிப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த வாமா மின்னல் ரவுண்ட்லையும் வைஷாலி ஆப்வியஸ்லி 60 பாயிண்ட். நான் எனக்காக ஒரு விசில் அடிச்சுக்கிட்டா? என்னம்மா? எனக்காக விசில் அடிச்சுக்கிட்டா? தாராளமா, நம்ம ஜெயிச்சிருக்கோம். தோத்தவங்களே கை தட்டுறாங்க, நம்ம விசில் அடிக்க வேணாமா? அடிக்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்க விட்டுருவோம். ஜெயிச்சு அவங்க அழகா ரசிப்போம். இல்ல இல்ல பேச வேணாம், இடத்துக்கு போயிடுறீங்களா? அதெல்லாம் இல்ல இல்ல, அவங்க ஜெயிக்கிறத பார்த்து நாங்க ரசிப்போம் முதல்ல, அப்புறமா தான் நாங்க ஜெயிப்போம். அதுக்காக நான் விட்டு கொடுத்துருக்கோம். பட் எனிவேஸ் நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கோம்ப்பா. தேங்க் யூ so much. ஸோ இந்த வாமா மின்னல், ஸோ 4 பேருமே விளையாண்டு முடிச்சிட்டீங்க. ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டோட முடிவில் வைஷாலி 70 பாயிண்ட்ஸ், ராஜேஸ்வரி 60 பாயிண்ட்ஸ், ரஞ்சனி 50 பாயிண்ட்ஸ் அண்ட் சௌமியா 50 பாயிண்ட்ஸ். என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா? சொல்லக்கூடாது முதலேடா. நான் அப்பயே நினைச்சேன், என்னடா நம்ம கூட ஒரு பொண்ணு இவ்வளவு ரொமான்ஸா ஆடுது, அது பொண்ணு இல்லையா? For the very 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 first time கில்லாடி ராணி ஷோட மேடையில ஒரு ஆண்மகன் இவ்ளோ கெத்தா, ஸ்டைலா, கிரேஸா, நளினமா, நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி வேற லெவல் ஆடிட்டீங்க சார் நீங்க. அண்ட் ஏமா அதுதான் உங்க ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாதா? நான் கூட குரூப்ல டூப்போன்னு நினைச்சு பயந்து போய் நாங்கெல்லாம் அடிச்சிட்டோம். சாரி சார். நீங்க தான் வெரைட்டி டான்ஸ் வேணும் உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டீங்கல்ல, இதுதான் எங்க வெரைட்டி டான்ஸ். ஓ வெரைட்டி, வேற லெவல் வெரைட்டிங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இந்த அளவுக்கு ஆடி இருக்கீங்கன்னா, இவ்வளவு ப்ரொஃபஷனலா ஆடி இருக்கீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க ஒரு ட்ரெயின் ப்ரொஃபஷனல் டான்சர். ஸோ எவ்வளவு வருஷமா நீங்க ஆடிட்டு இருக்கீங்க? என் பேர் சிவகுமார். நான் ஒரு 15 வருஷமா ஆடிட்டு இருக்கேன். ஓகே. பேர் ஆடிட்டு இருக்கோம் 15 வருஷமா. ஸோ நம்ம கில்லாடி ராணியில் நிறைய ரவுண்ட்ஸ் இங்கிலாந்து இருக்கீங்க. அண்ட் இதுதான் ஒரு போட்டியை உண்டு பண்ணக்கூடிய ரவுண்ட். அதனால இதுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சபா சரியான போட்டி.
ஷபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்டுக்கு ஏன் இந்த பேரை வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் மேல வந்துட்டு பல்லி மிட்டாயை வச்சு 2 டப்பா வச்சிருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நீங்க இப்படி இந்த ஸ்கேலை சென்டர் பாயிண்ட்டை உங்க வாயில நீங்க பைட் பண்ணிட்டு அப்படியே இப்படி நல்லா பூம் பூம் மாடு தலையாடுற மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே தள்ளணும். குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, சென்டரா நீங்க பைட் பண்ணி தலையாட்டி எல்லாத்தையும் கீழே போடணும் கொடுத்த டைம்குள்ள. அப்படி எத்தனை ஸ்கேல்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. சோ இந்த சபா சரியான போட்டி விளையாடுறதுக்காக ஃபர்ஸ்ட் யார் வர போறாங்க காயத்ரி? லெட்ஸ் வெல்கம் வைஷாலி அண்ட் ராஜேஸ்வரி. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு கேம். நீங்க வின் பண்ணுங்க. இது 3rd ரவுண்ட். இது இந்த ரவுண்டு தான் நீங்க நெக்ஸ்ட் பம்பர் ரவுண்ட் விளையாடுறதுக்கான நிர்ணயமான ஒரு ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டு விளையாண்டு நீங்க ஜெயிக்கணுன்ற கொள்கையோட இருங்க. சீரியஸா விளையாடுங்க. ஈஸியான ஒரு ரவுண்ட். ஸோ your time starts now. நல்லா 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 வேகமா நல்லா அப்படியே 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 பண்ணுங்க. சூப்பர் ராஜேஸ்வரி, கம் ஆன் ராஜேஸ்வரி. அவ்வளவுதான் காலி காலி. பக்கா பக்கா லீடி. நல்லா 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 காலி 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 காலி. பாருங்க 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 மக்களே. வேக 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 பத்தல 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 போடு 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 போடு. அடுத்து கொஞ்சம் காலி 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 காலி. ஐயோ ஒண்ணே 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 இருக்கு. காலி காலி நல்ல 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 சூப்பர். ஐயோ 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 வேக 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 வேக. போடு போடு இல்ல இருக்கு. 5 4 3 2 1. ஓகே கிளியர் கிளியர் கிளியர். இதில் கொஞ்சோடு இருக்கு, ஆனால் ஒரு சைடு கிளியர். இதுலேயும் 2 இருக்கு, இந்த சைடு கிளியர். ஸோ எங்கள் டீமில் சாமி ஆட்டம் ஆடி எங்கள் சாமி எவ்வளோ ஜெயிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட். எங்க டிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காதல் கவச குண்டலம் மாதிரி 2 குண்டலம் இருந்தது ஒரு பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரொம்ப அழகா ப்ளே பண்ணி 2 எம்டி பண்ணிருக்காங்க. மிச்சம் எல்லாத்துலயும் வந்து 2 விட்டுருக்காங்க. ஸோ சபா சரியான போட்டியில் வைஷாலி அண்ட் ராஜேஸ்வரி 2 பேரும் விளாண்டாங்க. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக டேலண்டட் அண்ட் 2 பேருமே பயங்கர ஸ்போர்ட்டிவாக எடுத்து இந்த கேம் விளாண்டாங்க. ஸோ அதில் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ், அவங்க டீமில் எவ்வளோமா 20 பாயிண்ட். ஸோ இந்த சபா சரியான போட்டி விளையாடுறதுக்காக அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம்? ராஞ்சினி அண்ட் சாமியா. சௌமியா அண்ட் ரஞ்சினி. ஸோ அவங்க விளையாடும் போது பார்த்துருப்பீங்க. ரெடியா 2 பேரும்? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கம் ஆன் ரஞ்சினி, கம் ஆன். நல்லா நல்லா அது இப்படி 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 நல்லா 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 அப்படியே ஆட்டுங்க. நல்லா பண்ணிக்கிறாரு. அப்படியே பண்ணு. நல்லா ஷேக் பண்ணுங்க. நல்லா சூப்பரா பண்றீங்க. வேற லெவல்ல பண்றீங்க. இன்னும் ஒண்ணே இருக்கு வெளிய பண்ணுவாங்க. நல்லா அப்படிதான் வந்து சடுச்சு அது ஃபுல்லா இது பண்ணாதான் பாயிண்ட் வரும். நல்லா நல்லா அதே ஸ்பிரிட் நல்லா 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 இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா பண்ணுங்க. கீழே மேல போங்க. நல்லா ஃபுல்லா போங்க. நல்லா நல்லா இங்க பாருங்க இருங்க. சூப்பர். நல்லா இன்னும் நல்லா பண்ணுங்க. இப்படி இப்படி முடிஞ்சு. உங்க வீட்டுக்காரர் நல்லவரா? நீங்க சமையல் பண்ணுவீங்களா? ஒண்ணுதான் ஏய் என்னப்பா மூடி இருக்குப்பா. என்னடா கூட்ட தேவ பண்ணிட்டு இருக்க. அட பாவமே. பண்ணுங்க சாரி கட்ட. தெரியுதா? ரெண்டு. இருமா. நீ தப்பா பண்ணல. போய்ட்டு வா. 9 வாங்க வேக 8 7 வேக சூப்பர். வாங்க 6 5 4 3 2 1.
அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக நீங்களும் இப்படிலாம் ஆட்டி ரியாக்ட் பண்ணீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். ரஞ்சனி 1 2 3 இதில் தான் ஒன்று இருக்குது. டோட்டலி 40 பாயிண்ட். எங்க டீம்லயும் நாங்களும் உயிரை கொடுத்து விளையாடி இருக்கோம். மூடின டப்பாவெல்லாம் 1 hour அவங்க தலையாட்டி இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்ல பாத்துக்கோங்க காலி. இல்ல பாத்துக்கோங்க காலி. டப்பாவை உடைக்கிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். காலி. நம்ம சாமியா ஓவராலா 3 பல்லி மிட்டாய் டப்பாவை கவுத்தி 30 மார்க் எடுத்திருக்காங்க. ஏன்றா சித்து 3 ரவுண்ட முக்கி விளையாண்டு 3 பேரும் டைல இருக்கிறாங்களாமே. இது அந்த நாட்டாம பேசுற மாதிரி இல்ல, நாட்டாம சொம்பே பேசுற மாதிரி இருக்கு. இருக்கட்டும்டா சித்து. என்ன சொம்பாது பேசுதுல? சொம்பு பேசதான் செய்யும். அதானே சொம்பு. இது என்ன தீர்ப்பு கொடுக்குதுடா? 3 பேரும் ஒரே மார்க்ல நிக்கிறாங்கடா. 3 பேரும் ஒரே மார்க்ல நிக்கிறதுனால முதல்ல உங்க மார்க்ஸ் என்னன்னு முதல்ல நாங்க சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரவுண்டு விளையாண்டிங்களா? இதோட ஓவரால் ஸ்கோர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 3 ரவுண்டோட முடிவில் ராஜேஸ்வரி 90 பாயிண்ட்ஸ், வைஷாலி 90 பாயிண்ட்ஸ், ரஞ்சினி 90 பாயிண்ட்ஸ் அண்ட் சௌமியா 80 பாயிண்ட்ஸ். ஸோ எப்போதுமே இந்த ரவுண்டில் என்ன ஆகும் அப்படின்னா 2 பேர் வந்து அதுக்கப்புறம் ஷோ விட்டு போவாங்க. அண்ட் 2 பேர் மட்டும்தான் பம்பர் ப்ரைஸுக்கும் கில்லாடி ராணி என்ற பட்டத்துக்கும் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 3 பேரும் டையில் இருக்கிறதுனால எங்கள் கிரியேட்டிவ் டீம் பெரிய என்னத்தை கிரியேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கிரியேட்டிவ் டீம் அந்த கிரியேட்டிவ் டீம் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, சின்ன பிள்ளைலேருந்து மியூசிக்கல் சேர் விளாண்டுருக்குறீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்கள் கண்ணை வந்து நாங்கள் வந்து இந்த துணியை வச்சு கண்ணை கட்டிடுவோம். ஸோ இந்த 2 சேர் இருக்கு இல்லையா? ஸோ இது இந்த செட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கால அவகாசம் கொடுக்கப்படும். யார் 2 பேர் உட்கார்றீங்களோ அவங்க மட்டும்தான் பம்பர் ப்ரைஸ் விளையாட போகிறீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபைனல் ரவுண்டு விளையாட போகிறீங்க. இன்னும் ஒருத்தர் ஆப்வியஸாக இந்த ரவுண்டை விட்டு விலக போகிறாங்க. சௌமியா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ உங்கள் கூடவே ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உட்கார்ற 2 பேர் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இல்லையா? வாங்க 3 பேர் வாங்க. சரியா? உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க. அந்த பாட்டு போடும் போது நீங்கள் தேடக்கூடாது, ஆடிக்கிட்டு இருக்கணும். பாட்டு முடிஞ்சோன்னா கபன்னு தேடி உட்காந்துடணும். ஓகேவா? 3 பேரும் கிளியரா? ஓகே போடுறா பாட்டை. பாட்டு நின்றுச்சு, தேடலாம். அங்கதான் பக்கத்துல கீழே முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னால. நேரா ஏங்க சாக்கு எடுத்துருக்கேன், இங்க வாங்க. ஐயோ சாய்ராம், அவங்க விழுந்துட்டாங்க. எங்க வச்சிருக்கீங்க? பக்கத்துலயே இருக்கு. வரச்சா சேர் வரைக்கு நீங்க ப்ரொஃபஸர் ஆட வந்த மாதிரி ஆடியே இருந்துக்கிறீங்க. நானா? அங்க பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க தள்ளி விட்டு உட்காந்துங்க.
ராஜேஸ்வரி அண்ட் வைசாலி நீங்கள் 2 பேரும் உங்களோட இடத்துக்கு போயிடலாம். தேங்க்யூ. ஆரம்பத்துல இருந்தே 2 பேருமே வந்து சூப்பரா விளையாடுனீங்க, உங்களோட பெஸ்ட் கொடுத்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த கில்லாடி ராணி ஷோக்கு வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? வெரி நைஸ், ஹாப்பி. எனக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதே பெரிய விஷயமா தெரியுது. ஸோ ஐ திங்க் தட் இட் செல்ஃப் இஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்க 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பும்போது ஹாப்பியா சௌபாகியா வழங்கும் ஒரு கிஃப்டோட அனுப்புறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போய் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன பம்பர் ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? மைண்டில் ஏதாவது இருக்கா? ஃப்ரிட்ஜ் இருக்கா வீட்டில்? இல்லை, இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும்ல. ஆமாம், வெயில் காலமாக இருக்குது, நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் ஏசி. சரி, ஓகே. நீங்கள் ஏசி சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது இருக்கா அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லணும். ஸோ இந்த டீம்லேயே சூனியக்காரின்னா அது காயத்ரி தான். ஸோ அவங்க மந்திரம் சொன்னால் மட்டும்தான் அது கரெக்டாக தெரியும். அதனால இப்போ அவங்க சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி பம்பர் பிரைஸ், இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்களை நான் சொன்னாதான் தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்க 3 பேர் சேர்ந்து சொல்ல போறோம். கில்லாடி ராணி சொல்லலாமா? ரெடி, 1 2 3. கில்லாடி ராணி. இந்த 48 இன்ச் LED டிவிக்காக தான் நீங்க விளையாட போறீங்க இப்போ 2 பேரும். ஸோ இந்த ரவுண்டோட பேரு அடிச்சு தூக்கு. ஸோ அடிச்சு தூக்கு விளையாடுறதுக்கு 2 பேர் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. கமான் 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 கமான். ஓகே, உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் எதுவும் இல்ல. கண்டிப்பா ஷோ பாக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸி தான். நெக்ஸ்ட் நீங்க அந்த பம்பர் ரவுண்ட் விளையாடுறதுக்கான குவாலிஃபைங் ரவுண்ட் தான் இது. ஸோ இதுல உங்களுக்கான ஒரு பொம்மை நடுவில் இருக்குது. இந்த பொம்மையை 2 பேரும் போட்டி போட்டு பர்சர் அடிச்சதுக்கு அப்புறம் எடுக்க போறீங்க. ஓகேயா? ஸோ அந்த பொம்மை எடுக்கிறவங்க பொம்மையை எடுத்துட்டு அங்க போய் நின்று அந்த ஸ்பின்னிங் வீலை சுத்தி விடணும். சுத்தி விட்டதுக்கு அப்புறம் அதுல 7ஓ 6ஓ 5ஓ 4ஓ ஏதோ ஒரு நம்பர் வரும். உங்களுக்கு ஒரு கேள்வி இங்க கேட்கப்படும். கரெக்டா சொல்லிட்டீங்க கொடுக்கப்பட்ட 15 செகண்ட்ஸ்லனா அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆப்போனன்ட்க்கு அந்த பாயிண்ட் போய் சேர்ந்துரும். ரெடியா? கிளியர். கம் ஆன் சோல்ஜர்ஸ். ஓகே, 2 பேருமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எப்போ வேணாலும் ஆரன் சவுண்ட் அடிக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் சுற்றி விட போகிறீங்க. கமான். 4 பதில் தான், ரொம்ப ஈஸி. 15 செகண்ட் நமக்கு டைம் இருக்குது. ஓகேவா? எல்இடி கார், கொஸ்டின் ப்ளீஸ். பூக்களின் தமிழ் பெயர்கள். மல்லி, ரோஜா, சாமந்தி, கனகாம்பரம். கனகாம்பரம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பாயிண்டோட லீடிங்கில் இருக்கீங்க. நமக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. ஸோ தைரியமாக விளையாடுங்க. அடுத்த தடவை பொம்மை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஓகேங்களா? Take your position. அஜித் நடித்த திரைப்படங்கள். வாலி, வீரம், சரம், சீக்கிரம், விஸ்வாசம், சீக்கிரம், அட்டகாசம். ஓகே, பொம்மையை தூக்குறது மேட்டர் கிடையாது, பதில் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ 2 பேருமே ஈக்குவலி 1 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பேருமே டைலர் இருக்கீங்க. இப்போ யார் பொம்மையை தூக்க போறீங்க, யார் பதில் சொல்ல போறீங்கன்றதுல தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து யாரோ ஒருத்தர் மட்டும் தான் பம்பர் பிரைஸ் விளையாட போறாங்க. கில்லாடி ராணின்ற பட்டத்தை வெல்ல போறாங்க. அது உங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுங்க. ஈஸி தான். 3 ஆன்சர் தான். எந்த கேள்வி வந்தாலும் 3 ஆன்சர் தான். கேள்வியை படிச்சோன்னு சொல்றேன். நயன்தாரா நடித்த படங்கள் 3 படம். அறம், அறம், விஸ்வாசம், விஸ்வாசம், வேதாளம், ஆரம்பம். இதுக்கப்புறம் பம்பர் பிரைஸ் விளையாட போறது ராஜேஸ்வரி. ஸோ தேங்க்யூ ராஜேஸ்வரி. நீங்க உங்களோட இடத்துக்கு போகலாம். ஸோ வைசாலி சொல்லுங்க, எப்படி இருந்தது கில்லாடி ராணி? நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன்.
ரொம்ப ஓட விட்டீங்க, கண்ணை கட்டி ரொம்ப அலைய விட்டீங்க. பட் அதுக்கு நடுவுல பண்ண டான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சௌபாகிய வழங்கும் ஒரு கிஃப்ட்டை நீங்க எடுத்துட்டு ஹாப்பியா நீங்க வீட்டுக்கு போகலாம் ஒரு டான்ஸோட. ஓகே ஓகே, நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்களா? கண்டிப்பா. கில்லாடி நானே இன்னைக்கு எபிசோடோட பல கட்டங்களை தாண்டி பல தடைகளை தாண்டி பல பேரோட போராடி இன்னைக்கு வந்து ராஜேஸ்வரி நம்ம கூட பம்பர் ரவுண்ட் விளையாடுறதுக்கு ஃபுல் பவரோட ரெடியா இருக்கிறாங்க. சோ ராஜேஸ்வரி சொல்லுங்க. வாங்க. ஸோ நம்ம ஷோட லாஸ்ட் ரவுண்ட் ஃபைனல் ரவுண்ட்னே சொல்லலாம், அட்ரா சக்கை. ஸோ அட்ரா சக்கை விளையாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த ரவுண்ட் பற்றி முன்னாடி தெரியுமா? தெரியும், இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாங்க நம்ம அங்கே போயிடுவோம், நம்ம இடத்துக்கு போயிடுவோம். எதுக்கு அங்கே நின்றுக்கிட்டு? ஸோ இன்னைக்கு பம்பர் ப்ரைஸ் வந்து 48 இன்ச் எல்இடி டிவி. ஓகேங்களா? ஸோ இந்த எல்இடி டிவியோட ப்ரைஸ் தான் இந்த நம்பர்ஸ். ஓகே. ஸோ அது எவ்வளோ விலை இருக்குமோ அந்த விலை தான் இந்த நம்பரில் இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் பின்னாடி உங்களுக்கு எல்இடி திரையில் உங்களுக்கு ஒரு 5 பாக்ஸ் வரும். ஸோ அந்த 5 பாக்ஸில் அந்த டிவியோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் வரிசையாக ஃபிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் சுற்றிட்டு எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இன்ட்டு பால் வந்துருச்சு அப்படின்னோன்னா மேலே 3 லைஃப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் ஒரு லைஃப் போயிடும். ஸோ நீங்கள் 3 இன்ட்டு பாலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னோன்னா உங்களுக்கு 3 லைஃப்மே போயிடும். அதுக்கப்புறம் உங்களால் இந்த ரவுண்டை விளையாட முடியாது. ஓகே. ஓகேவா? இப்போ இந்த பால்ஸ் எடுத்து உள்ள போட்டுருவோமா? ரெடியா? ரெடி. எந்த டவுட்டும் இல்லை? இல்ல. உடனே எடுத்துடணும். ஸோ இதில் வந்து லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ 3 லைஃப்பில் ஒரு லைஃப் போனாலுமே நம்மளால் அதுக்கப்புறம் சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துருக்கிறது, ஸோ இது எங்கே வைக்கலாம்? ஹெல்ப் கேக்குறீங்களா? கேக்கும். கேளுங்க. 2 4 உங்க ஹஸ்பண்ட் சொல்லிருக்காரு, உங்க குழந்தை ஐ திங்க் 2ன்னு சொல்றாங்க. நீங்க இப்போ எங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? 4. ஷியோரா? ஷூர். கம்ப்யூட்டர் ஜி இந்த 2 தூக்கி 4ல வைங்க. கரெக்டா இல்லையான்னு நீங்களே சொல்லிடுங்க. கடவுளே கண்கண்ட தெய்வம். உங்க கணவன் உங்களுக்கு கண்கண்ட தெய்வமா இருந்திருக்கிறாரு. மேல பார்த்துட்டு எடுங்க. வெரி குட். உங்க லைஃப் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அந்த லைஃபை கரெக்டாக காப்பாத்திட்டீங்க. ஸோ 0. ஸோ இது எங்க வைக்கலாம்? கேக்கலாம். 2. சோ இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் உங்க ஃபேமிலி கிட்ட கேக்குறது. செகண்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க சொல்றது அதுக்கப்புறம் 2. சோ ராஜேஸ்வரி வச்சிரலாமா 2? ஓகே. ஒன்ஸ் அகைன் கணவரே கண் கண்ட தெய்வம். லெட்ஸ் பிளேஸ் இன் செகண்ட் பாக்ஸ். பாருங்க, நியாயமா போய் உங்க ஹஸ்பண்ட் கறி குழம்பு வச்சு கொடுங்க இன்னைக்கு. அதேதான். பின்னாடி திருப்பி பார்த்து பிள்ளைங்க ஒரு பால் எடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஆப்ஷன் கேட்கவே முடியாது. ஓகே. ஸோ உங்களோட டிசிஷன் மட்டும்தான். ஸோ இந்த 9 எங்கே ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்னும் 3 பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு 3 லைஃப் இருக்குது. ஓகே. 3. 3. ஸோ கம்ப்யூட்டர் ஜி 3வது பாக்ஸில் 9 வைங்க.
கணவன் மட்டும் இல்லை, நீங்களும் இப்போ எங்களுக்கு தெய்வம் மாதிரி தான் தெரியுறீங்க. ஸோ இன்னும் 3 லைஃப் இருக்கு. ஓகே. கேஷுவலாக விளாட்லாம், ரொம்ப ஜாலியாக விளாட்லாம் இனிமேல் நம்ம. கவலையே படாதீங்க, 2 லைஃப் இருக்கு, 2 பாக்ஸ் இருக்குது. கூலா ஜாலியா நல்லா உங்களோட கடவுளை ப்ரே பண்ணிட்டு விளையாடுங்க. அதான் சொன்னேன், லக் இருக்குது உங்களுக்கு நிறையா தைரியமாக. ஸோ 2 பாக்ஸாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் வைப்போமா பேக்கில் வைப்போமா? ஃபர்ஸ்ட். அவ்வளோதான், ஆப்வியஸா. ஸோ 4 தூக்கி ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. எல்இடி கார் ரைட்டா ராங்கா? 4 நம்பரை கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 லைஃப் இருக்குது, ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஜாலியா கூலா சாய்ராம வேண்டிக்கிட்டு எடுங்க. சரி, இது என்னவா இருக்கும், நம்பரா இன்ட்டுவா? நம்பர் தான். நம்பர் தான். நம்பர் தானா? நம்பர் தான். ஷூரா? ஷூர். ஷூரா? ஷூர். ஷூரா இது நம்பரா? ஷூர் நம்பர். வீட்டுக்கார பார்த்துட்டே எடுக்கிறீங்களா? கணவனே கண்கண்ட தெய்வம். ஐயோ தெரிய மாட்டேதே. ஸோ கொஞ்சம் யோசிச்சு எடுங்க, ஒரு தடவை வேண்டிட்டு எடுங்கன்னு சொன்னேன். அது யாரை பார்த்தீங்க நீங்கள் கடைசியா? எங்கள் வீட்டுக்காரர், என் பாப்பாவை. இன்னைக்கு ஷோக்கு வரதுக்கு முன்னாடி யாரை பார்த்துட்டு வந்தீங்க வீட்டிலேருந்து காலை தூங்கி எழுந்திரிச்சு? எங்கள் ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்டை பார்த்து. ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கியா? ஒரு மாதிரி சாமிங்க, லக்கி சாமா உங்களுக்கு? எங்கே போனாலும் அவரை பார்த்து போனால் நல்லதுலாம் நடக்குமா? எங்கே போனாலும் இல்லை, எப்போவுமே என் கூட தான் இருப்பார். வா. ஸோ ஆடியன்ஸ் ஜெயிச்சிருவாங்களா? ஷூரா? இந்த ஒரு பால்ல தான் உங்களோட டிவி இருக்கா இல்லையான்னு தெரிய போகுது. சரி, நம்ம வேணா இப்படி ஒரு கேம் விளாட்லாமா? கேமு. சரி, நம்ம வேணா இப்படி ஒரு கேம் விளாட்லாம். நம்ம இதை பார்க்க வேணாம், அதை பார்த்தாலே இது என்னன்னு தெரிஞ்சிடும். சரி, போய் நீங்களே எடுங்களாங்க. என்ன பால்? அந்த ஆப்ஷன் தான் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. அந்த பால் எடுத்தீங்கன்னா இந்த பால் தெரிஞ்சிடும். அதை எடுத்து அதே மாதிரி கண்ணை மூடிட்டு எடுங்க. அப்புறம் என் கையில எடுத்து தான் அங்க காட்டுங்க, ஆடியன்ஸ்க்கு காட்டுங்க. I get around. ஓகே, சோ இன்னைக்கு எபிசோடோட கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் 48 inches LED டிவி பம்பர் பிரைஸ் வீட்டுக்கு எடுத்து போறாங்க ராஜேஸ்வரி and family.
சோ மக்களே, உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும் கில்லாடி ராணி வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஷோ. ஃபேமிலியா வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா வீட்டுக்கு போலாம். கில்லாடி ராணின்ற பட்டத்தோட நீங்களும் கில்லாடி ராணி ஆகணும்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணே ஒன்று தான். கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட போட்டோ அண்ட் உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க. எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மேடைக்கு வந்து இந்த மாதிரி விளையாண்டு கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் சூப்பர் டூப்பர் பம்பர் பிரைஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். இதே மாதிரி சூப்பர் டூப்பரான லேடிஸோட அடுத்த வாரம் நாங்க மீட் பண்றோம். Until then, this is Sai Gayatri and Sidhu signing off with the entire team of Killadi Rani. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital, Fertility Center and Artika Gold Company.